வாங்க சூப்பரான ஆடி ஸ்பெஷல் செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபின்னே சொல்லக்கூடிய கும்மாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தோல் இல்லாத உளுந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுபடணும். இதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுக்கலாம். திரும்ப அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்குங்க. பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திரும்ப அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, தோல் இல்லாத பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வாசனைக்காக 5 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாங்க. ஆற விட்ட பிறகு நம்ம மிக்ஸி எடுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா நைஸான ஃபில்டரில் சலித்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் நிறையா குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா நான் சலித்து எடுத்துட்டேன் பாருங்கள். இதை நான் இப்போ கப்பால் அளந்தேன்னா நமக்கு 3/4 கப் அளவுக்கு மாவு வருதுங்க. இந்த 3/4 கப்புக்கு நீங்கள் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாங்க ஸ்வீட்காக. வாங்க இப்போ நம்ம கும்மாயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் நாட்டு சர்க்கரை, நாட்டு வெல்லம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு 3/4 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கரைஞ்சால் போதும். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லைங்க. இது நல்லா கரைஞ்ச பிறகு வெல்லம் கரைஞ்ச பிறகு ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பிறகு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாத மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பு ஆன் பண்ண வேணாம். கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவு கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாத திரண்ட அல்வா மாதிரி வந்ததுன்னா நமக்கு சூப்பரான சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு கவுத்தனா நமக்கு சூப்பரான கும்மாயம் தயாராகிடுச்சிங்க. நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு இந்த மாதிரி கும்மாயம் செஞ்சு படையல் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.